ராயன் திரைப்படத்தோட 2வது நாள் வசூலை பற்றி தான் பேச போகிறோம். மிகப்பெரிய வசூல் வேட்டை வந்து ராயன் திரைப்படம் வந்து அடைந்திருக்கு. ஸோ தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து ராயன் திரைப்படம் கொடுக்க போகிறது. ஸோ ராயன் தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் வேற லெவலில் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா வந்து தனுஷ் அவர்கள் தன்னோட 50வது திரைப்படத்தை தானே டைரக்ட் பண்ணி நடிப்பதால் இந்த திரைப்படம் கண்டிப்பாக அது பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. அதே மாதிரி ராயன் திரைப்படம் வெளியாகி மக்கள் மத்தியில் கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்கள், எந்த ரசிகர்களும் வந்து இந்த படம் வந்து நல்லா இல்லை, மொக்கையா இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவான ரிவ்யூஸ் மட்டுமே வந்து ராயன் திரைப்படத்துக்கு வந்து கொண்டு இருப்பதால் ராயன் திரைப்படத்தோட வசூல் வந்து அதிகரித்து கொண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டேவை விட செகண்ட் டே வசூல் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் டே வந்து உலக அளவில் ராயன் திரைப்படம் வந்து 30லேருந்து 40 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் மட்டுமே 18 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஆனால் செகண்ட் டே வசூல் வந்து இதை விட அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்து வீக்கெண்ட் வருவதால் கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து ராயன் திரைப்படத்துக்கு வருவதால் டிக்கெட் புக்கிங்கும் வந்து ஃபர்ஸ்ட் டேவை விட செகண்ட் டே வந்து அதிகமான டிக்கெட் புக்கிங் இருக்குது. இந்த ஃபிலிம் வந்து ஃபிலிமாக இருந்தாலுமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பார்க்க வருகிறார்கள், அட்வான்ஸ் புக்கிங் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயமும் வெளியாகி இருக்குது. அதனால் அடுத்தடுத்து வந்து இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து செம்மையாக வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறது. யார் யாரெல்லாம் ராயன் திரைப்படத்தோட செகண்ட் டே வசூலுக்கு வெயிட் பண்ணுறீங்க?